இதாங்க வெள்ளை ரக எள்ளு. மிட்டாய்க்கும் பயன்படுத்துவாங்க, எண்ணெய்க்கும் பயன்படுத்துவாங்க. பாருங்கள் தக தக தகன்னு எப்படி வெள்ளை கலர் இருக்குன்னு. பார்க்க 2 அள்ளி வாயில் போடலாமேனே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா பல உணவுகளை பயன்படுத்துவாங்க. இங்கே பாருங்கள் விவசாயி எத்தனை மூட்டை கொண்டு வந்திருக்காங்க. எள்ளில் எள்ளு சீடை, நல்லெண்ணெய், எள்ளு பொடி, எத்தனையோ சொல்லிட்டு போகலாங்க. அத்தனை உணவுகள் பண்ணலாம். நீங்களும் விவசாயிக்கிட்ட எள்ளை வாங்கிட்டு போய் நல்லா ருசியாக சமைச்சு சாப்பிடுங்க. இருக்கு இன்னைக்கு இதோட ரேட்டெல்லாம் தான் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க எள்ளு மூட்டை கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு இருக்குங்க. அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அண்ணா எத்தனை மூட்டை கொண்டு வந்திருக்காங்கண்ணா அவங்க? எத்தனை மூட்டை கொண்டு வந்திருக்கீங்க? 4 மூட்டை. எந்த ஊருங்கண்ணா? விராலிப்பட்டி. என்ன மாவட்டங்க? கரூர் மாவட்டம், அரவக்குறிச்சி தாலுக்கா. ஃபோன் நம்பர் 98 42. இது என்ன சீட்டு அப்படின்னு சொல்லுங்க. இது என்ன சீட்டு? இது சும்மா இது வந்து அடையாள சீட்டு. அடையாள சீட்டு. ஆமா. எல்லாம் எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்குறோம், எத்தனை லாட் நம்பர் இதெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் நாம. ஆமா. ஓகேங்கண்ணா. 117க்கு 3 மூட்டை, 118க்கு 4 மூட்டை, 118க்கு 4 மூட்டை. ஓகே சூப்பருங்கண்ணா. சரி சரி அவுட் அண்ணன் எழுதுங்க. சரி நன்றி. அண்ணா எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்கண்ணா? எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? முத்தூர் மலையாத்தவளையமா? முத்தூர்னு வந்திருக்கீங்க. சரி ரைட். சரி எழுதுங்க. இது 2ஆம் நம்பர் குடோனு தம்பி. மொத்தம் எத்தனை குடோன் இருக்கு? மொத்தம் 6 குடோன் இருக்கு. இதில் எல்லாம் வச்சுட்டாங்கன்னா உள்ள மழையெல்லாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வெயிலுக்கும் பிரச்சனை இல்லை. சிவப்பு ரக இல்லைங்க. சிவப்பு ரக இல்லை. தக தக தகட்டு இருக்குது வேறு. நல்லா அருமையான நெல், அருமையாக சளிச்சு கொண்டாந்துருக்காங்க. அப்படியே கொண்டு போய் வறுத்து அப்படியே சட்டி ஆட்டலாம், அப்படியே ஓட்டி போட்டு அருமையாக இருக்குது. அப்படியே ஓட்டி எண்ணெய் ஆட்டலாம். வணக்கம்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா இருக்கிறவங்க. வாரம் வெள்ளிக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் கமிட்டியில் எள்ளு ஏலம் நடைபெறுங்க. தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற மார்க்கெட் கமிட்டிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம்ங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்கள்லேருந்து ஏராளமான விவசாயிகள் வந்து எள்ளு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ரக எள்ளு வந்து என்ன ரேட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோங்க. ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்கு எதுக்கு வந்திருந்தீங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா சேனல் பார்க்குறீங்க, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். 4 விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இன்றைக்கி வாங்க 1 கிலோ சிவப்பு ரக எள்ளு 1 கிலோ என்ன ரேட்டுக்கு போச்சு, அதே மாதிரி கருப்பு ரக எள்ளு 1 கிலோ என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு. இதுவும் அதே கருப்பு ரகம் தான். அப்படி மணியாட்டு இருக்குது, ஒரு முத்து முத்தம். சூப்பராக இருக்குது. ஒன்று எள்ளு சீடை பண்ணி கொடுக்க சொல்லி அம்மாவை எள்ளு சீடை பண்ணி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எள்ளு சீடையா? அதே மாதிரி எண்ணெய் ஆட்டினா அருமையாக மணக்கு. அப்படியே ஆயில் பூலிங் பண்ணால் வாயில் ஊற்றி நல்லெண்ணெய் அப்படியே தேய்ச்சி பிடிச்சா சனிக்கும் எள்ளு சட்னி ஆட்டலாம். கருப்பு ரகம் பார்க்கலாமா? போடுங்க. அதான் அந்த சாக்கு நிற்குங்க பார்ப்போம். இதுதான் கருப்பு ரகம். கீழே விட்டு அல்ல இப்போ இதுதான் கருப்பு ரகம். சூப்பராக இருக்குது வேறு. இப்போது இந்த மாதம் வந்து சித்திரை ஆயிடுச்சுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரகம் அதிகமாக வந்துடும். கருப்பு ரகங்கிறது கார்த்திகை மாதம் போடுவாங்க, கார்த்திகை மார்கழியில். கருப்பு ரகங்கிறது கார்த்திகை மார்கழியில் ஓடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவப்பு ரகம் இல்லை, தை மாசி தையில் ஓட்டுறது. தை முதல் ஓட்டுறதுல தை மாசி பங்குனி முடிஞ்சு பிடுங்கி இது பண்ணி கொண்டாந்துருக்காங்க. சூப்பராக இருக்குவார். கருப்பு கலர் ஜம். வணக்கங்க. நம்ம பேருங்க? பேர் ராமசாமி. நம்ம எங்கிருந்து எள்ளு கொண்டாந்துருக்கிறீங்க? முத்தூர். எவ்வளோ போட்டிருந்தீங்க? ஒரு 75 சென்ட். 75 சென்ட். சிவப்புறாங்களா கருப்புங்களா? சிவப்பு இல்லை. சரி. சிவப்பு எவ்வளோ ராசி பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. 3 மூட்டைன்னா சுமார் எத்தனை கிலோ வருங்க? ஒரு 300 கிலோ கம்மியாக தான் வரும். 300 கிலோ கம்மியாக தான் வரும். வாய்க்கால் தண்ணிங்களா மோட்டர் தண்ணி தானுங்களா? வாய்க்கால் தண்ணி மோட்டார் தண்ணி 2 கலந்து தான் மேய்ஞ்சிருக்குது. சரிங்கண்ணா. இப்போது நம்ம முத்தூர் தான், திருப்பூர் மாவட்டம் முத்தூர் தான் கொஞ்சம் பக்கங்களா? முதல்ல இங்கே தான் வர்றீங்களா? எப்பவுமே எள்ளு போட்டால் அங்கே தான் சிவகிரி கம்பெனி தான். இங்கே தான் வரும். 190 ரூபா இங்கே தான் வரும். சரி.
கருப்பு ரக எள்ளு, சிவப்பு ரக எள்ளு, வெள்ளை ரக எள்ளுன்னு 3 ரகம் வந்திருக்குதுங்க. இதில் வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சிவப்பு ரக எள்ளு தான் வந்திருக்குது. மொத்த மூட்டைங்க 1200 மூட்டைகளில் விவசாயிகள் உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து ஏராளமான விவசாயிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட விலை நிலவரத்தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். நாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ரக எள்ளு ரேட்டு பார்த்துடலாமுங்க. கிட்டத்தட்ட வெளியூர்லேருந்து விவசாயிகள் கொண்டு வந்திருந்தாங்க. வெள்ளை ரகங்கிறது ரொம்ப அரிதாக நம்ம கமிட்டிக்கு வருங்க. இந்த தடவை ஒரு 4 மூட்டை வந்துருந்துங்க. வெள்ளை ரக எள்ளோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டுங்க, 120 ரூபா 90 பைசா. ஒரு விவசாயி தான் கொண்டு வந்திருந்தான்னு நினைக்கிறேங்க. பார்க்கும்போது வருங்க எவ்வளோ ஜம்முன் இருக்குது. அடுத்தடுத்து விலை நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிவப்பு ரக இல்லைங்க, நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா தை மாதம் சாகுபடி செய்கிறதுங்க. தைக்கு மேலே பண்ணுவாங்க. தை மாசி பங்குனிங்க 3 மாதத்துக்கு அப்புறம் விளைஞ்சு இப்போ சித்திரையில் வந்து நல்ல தரமாக சளிச்சு எடுத்து ஒரு துளியோட தூசு இல்லாமல் அவ்வளவு அருமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க சிவப்பு ரக இல்லைங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் கடுமையான உழைப்புக்கு அப்புறங்க கொண்டாந்து வாசலுக்கு கொண்டாந்து அதை எள்ளை தட்டி எடுத்து விற்பனை கொண்டு வரக்குள்ள விவசாயிகளுக்கு அடையே அப்போ கடுமையான உழைப்புங்க. கருப்பு ரக எள்ளு, சிவப்பு ரக, வெள்ளை ரக எள்ளுன்னு கொண்டு வராங்க. இதுதான் இன்றைக்கி உணவுக்கு பிரதான உணவாக பயன்படுதுங்க. எண்ணெய் இல்லாமல் நம்ம குழம்பு வைக்க போகிறதே இல்லை, அதாவது சமைக்க போகிறதே இல்லை. அந்த எண்ணெய் நல்ல எண்ணெயாக இருக்கணும். அந்த நல்ல எண்ணெய், தரமான நல்லெண்ணெய் இது போன்ற எள்ளுகள் இருந்தாங்க தயாராகுது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு தகவலாக இருக்குமுங்க. எள்ளுனா எள்ளு அப்படியே மணிமணியாக சிவப்பு கருப்புன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இல்லை, விவசாயிக்கிட்ட எள்ளை வாங்கிட்டு போய் நல்லா ருசியாக சமைச்சு சாப்பிடுங்க. எள்ளு பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. தகன்னு எங்கே கொஞ்சம் அள்ளு பார்ப்போம். இதுதாங்க கருப்பு ரகம். கருப்பு ரகம் சூப்பராக இருக்குது. எள்ளு மலோடிக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்றைக்கி இதோட ரேட்டெல்லாம் தான் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? சரிங்க. பாருங்க, எள்ளு மூட்டை கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு இருக்குங்க. அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்ட சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எள்ளையாளர் நடைபெறுதுங்க. ஏராளமான விவசாயிகள் கொண்டு வராங்க. வியாழக்கிழமையே கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் எள்ளுங்க கொண்டு வரோன்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை காலையிலேருந்து கொண்டு வந்துடுங்க. வரும்போது பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் எண்ணு, ஃபோன் நம்பர் இந்த 3ஐயுமே ஜெராக்ஸில் கொடுத்துட்டு போயிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காதுங்க. வரும்போது மட்டும் கொண்டு வந்துடுங்க. வியாழக்கிழமை காலையிலேருந்து கொண்டு வரலாங்க. வெள்ளிக்கிழமை காலையிலையும் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் நிறையா கொண்டுகிட்டு வர்றாங்க. நம்ம பவானிசாகர் பகுதியிலேருந்து பவானிசாகர் டேம்லேருந்து வரக்கூடிய எல்பிபி பாசன பகுதி நம்புதுங்க. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் போட்ட சிவப்பு ரக எள்ளு, இந்த வாரம் சிவப்பு ரக எள்ளு அதிக அளவில் விளைச்சலுக்கு வந்திருக்குது. இந்த வெள்ளை ரக எள்ளு வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து விவசாயிகள் வந்து விற்பனைக்காக கொண்டுட்டு வந்திருந்தாங்க. எள்ளு நாம் பார்த்தீங்கன்னா கருப்பு ரக எள்ளு, சிவப்பு ரக எள்ளு, அதே மாதிரி வெள்ளை ரக எள்ளு பார்த்தோம்ங்க. பார்த்தீங்கன்னா கருப்பு ரக எள்ளா இருக்கட்டுங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவப்பு ரக எள்ளா இருக்கட்டும்ங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக வந்துருக்குதுங்க. அவ்வளோ அருமையாக கொண்டாந்துருக்குறாங்க. வெள்ளை ரக எள்ளு இல்லைங்களா? ஆமாண்ணா. இது வந்து மேக்ஸிமம் மிட்டாய்க்கு போகுது. நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. இது எங்கே வந்துருக்குங்க மேக்ஸிமம்? இதெல்லாம் நம்ம ஏரியா உண்டுங்களா? அவ்வளோ தரமாக இருக்கு போங்க. இது எண்ணெய் எடுப்பாங்க இல்லையா? மிட்டாய்க்கு மெயின். இந்த மாதிரி தரமான எள்ளை சீசனுக்கு நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்குங்க ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி தாங்க அடிக்கடி சொல்லுவோம் நம்ம வீடியோவில், ஒரு 10 கிலோவாவது வருஷம் வாங்கி வச்சு எள்ளு சீலை, எள்ளு முளவுடி, எள்ளில் செய்யக்கூடிய பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான எள்ளை ஒரு 6 மாதத்துக்கு தேவையான எண்ணெயாவது இந்த மாதிரி எள்ளுகளை நேரடியாக விவசாயிகிட்ட போய் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எண்ணெயை கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையை போட்டு ஆட்டி வச்சுங்க. ஜம்முன்னு இருக்குமுங்க. எல்லாம் இந்த மாதிரி நம்ம தேடி நல்ல பொருட்களை தேடி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணுங்க. நம்ம வெள்ளை ரகம் நம்மளுதாங்கண்ணா? ஆமாம், நம்மளுதான். எத்தனை ஏக்கரா போட்டிருந்தீங்கன்னா? 4 ஏக்கராக்குங்க. 4 ஏக்கரா. 4 ஏக்கரானா ஏக்கராக்கு எத்தனை மூட்டை வருங்கண்ணா வெள்ளை ரகம்? வந்து 3 மூட்டை வரணுங்க. இப்போ வந்துருக்குது 2 மூட்டை 2.5 மூட்டை தான் ஏக்கராக்கு வருது. என்ன காரணங்கண்ணா? அது விளைச்சல் மழை பெஞ்சு அழிஞ்சு போச்சு பாதி. நம்ம ஊர் எந்த ஊருங்கண்ணா? வீரகனூர். வீரகனூர் சேலம் மாவட்டம். வீரகனூர் மலை பட்டங்க. இது 2வது பட்டம். மொதல் பட்டம். சரிங்க. மகசூல் வந்து குறைஞ்சிருக்கு. மொதல் பட்டம் என்ன மாதம் போடுவீங்கண்ணா அந்த வெள்ளை ரகம்? வெள்ளை ரகம் வந்து 130, 20 தாங்க போகுது. இல்லை என்ன மாதம் அதை சாகுபடி பண்ணுவீங்கண்ணா? இதுங்களா? மாசி தை மாதம். ஆமாம், கடைசிக்கு போடுவீங்க. எத்தனை நாள் காட்டுக்குள்ள இருக்கணுங்கண்ணா? 85 நாள் 90 நாள். 85 நாள் 90 நாள். அதாவது நீங்கள் சொன்னீங்களா 4 மூட்டை எத்தனை மூட்டை வரும்? நீங்கள் ஏக்கரா வந்து 5 மூட்டை 6 மூட்டை வரும். 5 மூட்டை சுமார் எத்தனை கிலோ கணக்கில் சொல்லுங்கள்? கிலோ கணக்கில் போட்டிங்கன்னா ஒரு 300 கிலோ 350 கிலோ வரணும். ஏக்கரா வரணும் வந்து 200 கிலோ தான் வருது. விலையும் விலை கம்மியாக இருக்குது. மானாவாரியாங்கன்னா தண்ணி பாய்ச்சு எத்தனை நாளைக்கு ஒருக்கா வெள்ளை ரகத்துக்கு தண்ணி கொடுக்கணும்? வெள்ளை ரகத்துக்கு 15 நாள் ஒரு நாளைக்கு. 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு. செடி இப்போ கிட்டத்தட்ட நம்ம 3 அடி வருமாங்கண்ணா? 3 அடி வரும். 3 அடி 3.5 அடி வரும்.
சூப்பர் நம்ம எரு ஒரு நாளைக்கு பொம்பளையாலும் கூலிங்களா பிடுங்குறக்கா? அப்புறம் கூலி சரிங்க. அடிக்கிறதுக்கு ஒரு மிஷினில் சலிக்கிறதுக்கு முன்ன 2 ரூபா போட்டாங்க, இப்போ 4 ரூபா 3 ரூபா 4 ரூபா கிலோவுக்கா? ஆமாம். ஆ. இப்போ அதில் கூலியில் போயிடுது. முடிஞ்சது நம்ம பொம்பளை ஆளுங்க நம்மள ஆளுங்களே செஞ்சா இது போட்ட காசு எடுக்கலாம். எங்கள் குடும்ப ஃபேமிலி செஞ்சால் தான் ஆ. அந்த கூலி மிச்சம் ஆகுது. மிச்சம் ஆகுது. ஆளு கூலி வச்சு செஞ்சா அது கூட எங்களுக்கு மிச்சமாகாது. அண்ணா. போகுதுங்கன்னா என்னைக்கு ஆயிலுக்கும் போகுது, ஆயிருக்கும் போது மெயின் மிட்டாய்க்கு போகுது ஏங்கண்ணா? மிட்டாய்க்கும் போது கேக் ஐட்டத்துக்கு. ஓ அது மேலே தூவி அந்த கேக்கு மேலே தூவுறாங்களே அந்த எள்ளு வெள்ளை எள்ளு உருண்டைக்கு மிட்டாய்க்கு எள்ளு உருண்டை தேங்காய் உருண்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்கண்ணே. உள்ள மிக்ஸ் பண்ணுவாங்க டேஸ்ட்டுக்காக. ஆமாம். ஆமாம் எள்ளு பாருங்க அப்படி மழை நிலையாம ஜம்முன்னு கொண்டாந்துருக்கிறீங்க. தகன்னு நாங்கள் மலைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறுத்துட்டேங்க. அறுத்துட்டீங்க. என்னங்கண்ணா எல்லை இதை அறுப்பீங்களா பிடுங்குவீங்களாங்கண்ணா? அறுத்து தாங்க வெயிலில் வச்சு அறுத்து நாங்களாம் வந்து செங்கூரெல்லாம் நம்ம ஊரில் ஈரோடு பக்கமெல்லாம் பிடுங்கிடுவோம் தேரோட. நாங்கள் நீங்கள் வெள்ளை அறுத்துருவீங்க. ஆமாம் அது வெள்ளை நாங்கள் அரை குறுத்து விட்டுட்டு அறுத்துருவோம். அரை குறுத்து விட்டு அறுத்துருவீங்க. நம்ம அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓ செடியிலேயே பாதி விட்டு அறுத்துருவீங்க. பாதி விட்டு அந்த செடியை மடிச்சு விட்டு ஒலை ஓட்டுவோம், ரொட்டேட்டர் போட்டு அடிச்சு விட்டுருவோம். இது இந்த மாதிரி செங்கூரெல்லாம் போடுவீங்களாங்கண்ணா? செங்கூரும் போடுவோம். செங்கூரம் போடுவீங்க. ஆத்தூர்ந்து வந்துருக்கீங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்திருக்கோம். எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? 6 பேர் சேர்ந்து ஒரு 60 மூட்டை இருக்கும். 60 மூட்டை. 60 மூட்டையுமே வெள்ளையா இல்லை கலந்து? இது மட்டும் இந்த இது அது மட்டும் தான். மீதி எல்லாமே கருப்பு சேவப்பு தான். கருப்பு சேப்பு தான். கருப்பு சேவப்பு தான். ஏக்கராக்கு 20 ரூபா வருது. என்னங்கண்ணா? போடுற 10 குடிங்க 10 அதான் கூலி இருந்தாலும் அதிகமாக போகுது. கூலி ஆளுங்க சமாளிக்க முடியலைங்க. 300 ரூபாய் 350 ரூபா கூலி ஆளு உடைக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுறது. சரி. அம்மா வந்து 250 ரூபா கொடுக்கணும். ஒரு 5 நாள் படித்தாங்கன்னா 2 கிலோ 3 கிலோ எள்ளு கொடுக்கணும். அவங்களுக்கு போகையில். அப்புறம் வேற ஒன்று. ஆமாம் 4 மூட்டைங்கண்ணா? ஆமாம் 4 மூட்டைங்க. இதில் இந்த செம்பட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமாங்கண்ணா? இன்னொன்று இந்த கரூர் பக்கம் 8 பட்டை இல்லைங்க. 8 பட்டை இல்லை. 8 பட்டை. இது 4 பட்டை. இது சிவப்புங்க, செங்கூர். இது செங்கூர் இல்லை. இது 4 பட்டை தானே வெள்ளை? உங்களுக்கு 4 பட்டை தாங்க. 4 பட்டை. அது செம்பட்டையிலங்கிறது 8 பட்டைங்க. 8 பட்டைங்க. இது வந்து வெள்ளை ரகம் வந்து நீங்கள் 2 பருவம். நாங்கள் வந்து ஒரே பருவம் தான் நம்ம ஈரோடு மாவட்டத்தில். இல்லை சிவப்பு கருப்பு தான் சார். அங்கேயும் ஒரே போடுமா? அப்போ தான் அப்போ கொத்தரங்க தண்ணி இருக்குது சார். ஆத்தொட்டி காடு, சரிங்கண்ணா. கொத்தவரங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய். ஆத்தொட்டி எந்த ஆறு போடுதுங்கண்ணாங்க? சுவேதநதி. சுவேநதி கொல்லிமலையில். என் நதி பேர் என்ன? சுவேதநதி. சுவேத நதி. ஆமாம். ஓஹோ. அந்த தண்ணி ஓரளவுக்கு வருதாங்கண்ணா? இல்லைங்க, மழை பெஞ்சிருக்கிறதுனால இப்போ ஆமாங்கண்ணா போர் போட்டிருக்கோம். ஊர் போட்டிருக்கீங்க. அப்புறம் ஓடுதுங்க. கூலியில் தாங்க போகுது. வேற கூலியில் தான் போய் இல்லை, எங்களுக்கு நாங்கள் அடுத்த பொறுத்த மழை வந்து அப்புறம் என்ன பருவம் தப்பி மழை பெய்யுதுங்க. அதனால பாதிக்குது. இப்போ நாங்களாம் அடுத்த பொறுத்த மழையே வந்துச்சு. பரவாயில்ல. அடிச்சு அதனால எல்லாம் சேஃப்டி பண்ணி. சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குடோன் இருக்குதுங்க. அதனால் குடோனுக்குள்ள இந்த மாதிரி விவசாயிகள் கொண்டாந்து எள்ளு மூட்டை வச்சுருவாங்க. வச்சு பிரித்து வச்சுருவாங்க. இப்போ வந்து 4 மூட்டை 5 மூட்டை 10 மூட்டை ஒரு மூட்டையாக இருந்தால் கூட கொண்டாந்து வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே வியாபாரிகள் இந்த மாதிரி வந்துங்க ஒவ்வொரு மூட்டையாக நம்ம போய் பார்ப்பாங்க. எள்ளு எடுத்து தரத்தை பார்ப்பாங்க. தரத்தை பார்த்து அதில் வந்து விலையை குறிப்பாங்க. மறைமுகமாக வேற விலையை குறித்து மறைமுக டெண்டர் தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூட்டையை செக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரேட்டு பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து நீங்கள் வந்து எள்ளு விற்பனை கொண்டு வர்றீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து நம்ம கமிட்டி கொண்டு வரலாம். அருமையான ஒரு ஏலம் நடந்துட்டு இருக்குது. மறைமுகமான ஏலம் தான். நம்ம அதை தான் வந்து தொடர்ந்து ஈரோடு நான் தான் சீலாக்கில் பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தலாமுங்க கருப்பு ரக எள்ளு வந்து அதிகபட்ச விலையாக இந்த வாரம் வந்து 146 ரூபா 90 காசுக்குங்க. குறைந்தபட்ச விலை வந்து பார்த்து 104 ரூபா 99 காசுக்குங்க. சராசரி விலை 129 ரூபா 60 காசுங்க. அதே மாதிரி சிவப்பு ரக எள்ளு அதிகபட்சம் 138 ரூபா 39 காசுங்க. குறைந்தபட்ச விலை 92 ரூபா 43 பைசாங்க. சராசரி விலை பார்த்தீங்கன்னா 112 ரூபா 43 பைசாவுக்கு இன்றைக்கி வந்து விலை போச்சுங்க. நாம் வந்து தொடர்ந்து மார்க்கெட் நிலவரம் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். நீங்கள் நிறையா பேர் இந்த சீசனில் சிவப்பு ரக எள்ளு தான் சாகுபடி பண்ணியிருப்பீங்க. சிவப்பு ரக எள்ளு சாகுபடி பண்ணி விற்பனை கொண்டு வரலான்னு இருப்பீங்க. இந்த வாரம் நம்ம போய் மேக்ஸிமம் பார்த்தது இங்கே பார்த்தீங்களா சிவப்பு ரக எள்ளு எல்லாம் மணிமணியாக அவ்வளோ ஒரு தரமான ஒரு எள்ளுங்க. நிறம்னா நிறம் அப்படி ஒரு நிறங்க சிவப்பு ரக எள்ளு. வியாபாரிகள்லாம் வந்து ரேட்டு குறிச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நாங்கள் காலையில் ஒரு 9:30 மணிக்கெலாம் போயிட்டோங்க. 9:30 மணிக்கெலாம் போயிட்டோமுங்க. அந்த நேரத்தில் வியாபாரிகள்லாம் ரேட்டு குறிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. இந்த மாதிரி எள்ளு சீசனுங்க நிறைய பேர் எள்ளு போட்டிருப்பாங்க. எள்ளெல்லாம் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கவும் நினச்சிட்டு இருப்போம். நம்ம எள்ளு கொண்டாந்துருக்கோங்கண்ணா. எள்ளு கொண்டாந்துருக்கீங்க. எத்தனை மூட்டை கொண்டாந்துருக்கீங்க? 4, என்னோட 3, அவங்களுக்கு 4. சரி பரவாயில்லைங்க. இந்த அளவு ராசி பரவாயில்லைங்களா? பரவாயில்லைன்னு சொல்கிறேன். சிவப்புங்களா? எத்தனை மூட்டை வச்சுங்க? ஏக்கராக்கு 4 மூட்டை. ஏக்கரா 4 மூட்டையாக இருக்குது. 70 கிலோ வருங்களா ஒரு மூட்டை? 75 கிலோ வரும். 75 கிலோ வரும். கொஞ்சம் ஒரு மாதிரிங்க.
ஆனால் எள்ளு நல்லா இருக்குங்கண்ணா, நல்லா எல்லாமே இந்த வருஷம் வந்து இந்த போக வந்த எல்லா எள்ளுமே சிவப்பு ரகையில் எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. நோய் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. ஆமாம், இருந்தாலும் கொஞ்சம் எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோ நந்தா சீலாக் யூடியூப், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் எதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் கமிட்டி நிலமா நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு தான் வரோங்க. எள்ளுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க. அதே மாதிரி தேங்காய் பருப்புக்கு தேங்காய்க்கு ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் மார்க்கெட் கமிட்டி போய் விலை நிலவரத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரி வாரச்சந்தையில் நடக்கக்கூடிய நம்ம வாழைக்காயில் என்னென்ன ஊரக பூம்பழ, தேன்வாழை, ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, செவ்வாழையில் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அது நம்ம பதிவு பண்ணுறோமுங்க. அடுத்தடுத்து நம்ம மார்க்கெட் நிலவரங்களை, அதாவது மார்க்கெட் பொருள் வந்து எங்கெங்கே எந்தெந்த ஊரில் என்னென்ன விலைக்கு விற்கிது, எது புகழ்பெற்றதுன்னு தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை தேடி பயணம் பண்ணி நம்ம வந்து பதிவு பண்ணலாம் இருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மறந்துறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு 4 விவசாயிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க. இந்த தகவல் மார்க்கெட் நிலவரம் அவங்க எள்ளு விவசாயம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரிய வருங்க. விவசாயம் இருந்தால் இன்னைக்கு கிட்டத்தட்ட தென்னைமரம் இல்லாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் தேங்காய் நிலவரம் என்ன, அதாவது மட்டை வாங்கின தேங்காய் குடுமையோட என்ன நிலவரம், குடுமி இல்லாமல் என்ன நிலவரம், தேங்காய் பருப்பு என்ன நிலவரம் அப்படிங்கிற நிறைய தகவல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. 4 விவசாயிகளுக்கு அனுப்பிச்சி வைங்க. 4 விவசாயிகள் பயன்பெறுட்டுங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.